ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே புளிச்ச பழைய மாவு, தயிர் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பாக. நான் இந்த கப்பு பாருங்கள், எங்கள் வீட்டில் ரொம்ப உப்பு ஜாஸ்தி, உப்பு மோட்ரு தண்ணியில். இந்த கப்பு எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு 3 நாள் 4 நாள் கூட தாங்க மாட்டுது இந்த தண்ணிக்கு. இந்த கப்பை எப்படி ஈஸியான முறையில் க்ளீன் பண்ணலான்றதை நான் காட்டுறேன் செய்முறை விளக்கமாக. இது 3 நாள் ஆகுதுங்க இந்த தோசை மாவு. நான் 3 நாளைக்கு மேலாம் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ இது இந்த பாத்ரூம் கழுவுறதுக்கு, இந்த மாதிரி பக்கெட்டுங்க, இதெல்லாம் ரொம்ப கரையான இந்த மாதிரி சிங்க் இந்த சைடெலாம் இந்த இடத்துலலாம் சாமான் தொலைக்கிற இடத்துல கருப்பாகும். இதை வச்சு இரும்பு நார் வச்சு நான் தேய்ச்சி க்ளீன் பண்ணிப்பேன். இதுக்கு இந்த புளிச்ச மாவு நான் பயன்படுத்திப்பேங்க. இப்போ இந்த கப்பு எப்படி க்ளீன் பண்ணுறன்றதை நீங்கள் லைவாக பாருங்கள். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துப்போம். இது ஓரம் வச்சிடலாம். இப்போ இந்த மாவில் பாருங்க, இது சாதாரண ஸ்க்ரப்பு தான், ஒன்றுமே கிடையாது. இதில் நம்ம தொட்டுக்கலாம். மாவை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். கப்பு ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்கு? சரி, முதல்ல கையில் அப்ளை பண்ணிக்கலாம், அப்புறம் நார் வச்சு தேய்ச்சிக்கலாம். இந்த மாவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவருன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், மாவு 2 நாளைக்கு மேலே பயன்படுத்தாதீங்க. அதிகபட்சம் 3 நாள் வேணும்னா, தேவைப்பட்டால் 3 நாள் பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே பயன்படுத்தி இதில் எவ்வளோ சிட்ரிக் தன்மை இருந்துச்சுன்னா எவ்வளோ க்ளீனாக ஆகுது பாருங்கள். நான் காட்டுறேன். நான் நிறைய முறை இப்படி தான் பல வருஷமாக நான் செய்வேன். புளிச்ச மாவோ தயிரோ வீட்டில் மீந்து போச்சுன்னா நான் கீழே கொட்ட மாட்டேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் பயன்படுத்திப்பேங்க. நம்ம காசு கொடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக, சிங்க்கு கழுவுறதுக்கு, அதுக்கு இதுக்குன்னு எவ்வளோ க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்குகிறோம். சில விஷயங்கள் வீட்டிலையே நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இது நிறைய நேரம் நம்ம கீழே கொட்டுவோம் பாருங்கள். போடும்போதே எப்படி கழண்டு வருது பாருங்கள். போடும்போதே எப்படி கழண்டு வருது பார்த்தீங்களா? அதுதான் அவ்வளோ இந்த புளிப்புத்தன்மை இருக்கிறது. நான் இதுக்காக கூட ஒரு நாள் மாவை வச்சேன். இது 4 நாள் மாவு. கூட ஒரு நாள் வச்சோன்னா நான் வீடியோக்காகவே நான் கூட ஒரு நாள் வச்சேன். பாருங்க, இப்போ போட்டோமா. ஆனால் இது ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. 5 நிமிஷம் ஆகட்டும். ஒரு 3 நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக இது பாருங்கள், இது சால்ட்டு, கொஞ்சமாக தூள் உப்பு எடுத்துக்கலாம். இது அந்த சொரன்னு தேய்க்கிறதுக்காக இதை பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த உப்பை வச்சு கொஞ்சமாக இதில் அப்ளை பண்ணிக்கலாம் உப்பை. அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், அந்த சொரப்புக்காக தான் போடுறேன். பாருங்க, இது தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ளீனாக போகுது பார்த்தீங்களா? இப்போ எவ்வளோ ஒரு புளிப்புத்தன்மை பார்த்தீங்களா இந்த மாவில். நீ மேலே யார் விட்டனா மாவு மீந்துச்சுன்னா கீழே கொட்டுவீங்களா? அதேமாதிரி இந்த மாவை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு, செடிங்களுக்கு இந்த செம்பருத்தி பூலாம் இருக்கும், செம்பருத்தி பூ செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளைப்பூச்சி, மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவாங்க, அது நிறைய வரும். அது கரைச்சி அது அந்த செடிங்களுக்கு தண்ணி மாதிரி தெளித்து விடலாங்க, பூச்சே வராது. அந்த வெள்ளைப்பூச்சிங்கெல்லாம் இந்த புளிச்ச மாவுக்கு அப்படியே செத்துரும். பாருங்கள், ஒரே ஒரு பொருள் தான், வெறும் ஒரு சாதாரண புளிச்ச மாவு ஒரு கப்பு புது கப்பு மாதிரி ஆக்கியாச்சு பாருங்க. நான் அது வாரத்துக்கு ஒரு முறை கழுவுவேன் இந்த மாதிரி. இது போன வாரம் கழுவுனேன், அதுக்குள்ளே இந்த கதி ஆயிடுச்சு இந்த கப்பு. பாருங்கள், இது கட் பண்ணி காமிச்சா நீங்கள் நம்ப மாட்டீங்கன்ட்டு தான் நான் வீடியோ லென்த்தாக காட்டுறேன். அதான், நான் ரொம்ப கூட அழுத்தம் கொடுக்கல, ஓரளவுக்கு தான் கழுவுறேன். பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாயிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா? பாருங்கள், இந்த கப்பு புடி பக்கம் பாருங்கள், எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். கப்பு புடி பக்கம் கொஞ்சம் மாவு போட்டு அப்ளை பண்ணிக்கலாம்.
அந்த இடத்துல தேய்க்கிறதுக்குள்ளவே நான் கழுவிட்டேன். இது பாருங்க எப்படி போகுது பார்த்தீங்களா. நீங்களும் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வீட்டில் இருக்கிற பொருளுங்களை எப்படி வந்து சுத்தப்படுத்தலாம் அப்படின்றது தாங்க இந்த விளக்கம். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சினா சரியாக போயிடும். நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நான் நல்லா கழுவிட்டேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஓரளவுக்கு தான் கழுவி இருக்கிறேன். இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சோம்னா இன்னும் கூட பளபளப்பாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு, புது ஜக்கு மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு பயனடையணும், அதுதான் என்னுடைய ஆசை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே. நீங்களாம் ஆதரிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி.